சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உபயதாரர்கள் கருட பகவான் வட்டமிட பெருமுளை முத்தையா சுவாமி பச்சையம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம். முன்னாள் அமைச்சர் சி.வே. கணேசன் பங்கேற்பு. 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பெருமுளை கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு முத்தையா சுவாமி அருள்மிகு பச்சையம்மன் திருக்கோவிலின் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொள்ள வருகை பெற தாமதமானதால் திட்டக்குடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வே. கணேசன் அவர்கள் கொடி அசைத்து கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பித்தனர். கும்பாபிஷேக விழாவிற்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ராஜ்குமார் வருகை என்ற போது பொதுமக்கள் கூட்ட நெரிசல் கார் மாட்டிக்கொண்டது. யாரை விட்டு இறங்கி நடந்தே சென்று சாமி தரிசனம் செய்தார் அமைச்சர் ராஜ்குமார். சுமார் 23 ஆண்டுகளுக்கு பிறகு ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் உபயதாரர்கள், குலதெய்வ பக்தர்கள், கோவில் நிர்வாகம் மற்றும் அரசு நிதி உதவியுடன் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. புதிய விநாயகர் சன்னதி, பூமாலை அப்பர் சுவாமி சன்னதி, ராயப்பர் சுவாமி சன்னதி, கருங்கல் கட்டுமானங்கள், மண்டபங்கள், பச்சையம்மன் வரலாற்று சிற்பங்கள், புதிய அன்னதான கூடம், திருக்குளம், கொடிமரம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நிறைவடைந்தன. அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாகம் இணைந்து கும்பாபிஷேக விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். விழாவையொட்டி பக்தி சொற்பொழிவு, பாட்டு கச்சேரி, கெண்டி மேளம், வானவேடிக்கை, அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் 1,00,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.